என்எஸ்எம் டிவி நேயர்களுக்கு மக்கள் மனதில் நிகழ்ச்சி இன்றைய பார்க்கவிருப்பவர் சமூக ஆர்வலர் டி சுரேஷ்குமார். எஸ்ஐஆர் திட்டத்துல ஆரம்பிச்ச திட்டத்துல இருந்து எதிர்ப்புகளும் சில ஆதரவுகளும் வந்துருக்கு. அது போல தமிழ்நாட்டுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரபரப்பான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதுல தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு படிவம் போய் சேரல, வாக்காளர் உரிமையை பறிக்கின்றது, இது அரசியலுடைய ஒரு எதிர்ப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். புதிய வாக்காளர்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் கிடைப்பதில்லை, உண்மை. ஏனென்று கேட்டால் இவர்கள் இப்பொழுதுதான் தேர்தல் ஆணையத்திலே தங்களை உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னர் ஏற்கனவே அவர்கள் வாக்களித்திருந்தால் அந்த லிஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு புதிய வாக்காளர்களுக்கு அடுத்த முறைக்குத்தான் வரும். இப்போது அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம். விஜய் அவர்கள் பாஜகவை தாக்குவது போல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அவங்க கொண்டு வந்த எஸ்ஐஆர் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் கண்டா மக்கள் இப்ப அச்சப்படுறாங்க. எஸ்ஐஆர் என்பது பழைய இறந்த வாக்காளர்களையும் இடம்பெயர்ந்த வாக்காளர்களையும் நீக்குவதற்கான ஒரு விஷயம், நல்ல விஷயம், வரவேற்கலாம். ஆனால் எஸ்ஐஆர் உள்ள அம்சங்கள் தவறான விஷயங்களாக இருக்கிறது. 2002 ஒருவர் குடியிருந்தால், ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து 2002 25 ஆண்டுகள் எங்கு அவர் வாக்களித்தார், எந்தெந்த இடத்திலே வசித்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல அவர் இருந்தால் பரவாயில்லை, பல்வேறு இடங்களிலே பல்வேறு வாக்குச்சாவடியிலே பயன்படுத்தி இருப்பார், அவர் இடம்பெயர்ந்திருப்பார். அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தவறான விஷயமாக மாற்றப்படும். அவருடைய வாக்கு வெவ்வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டால் அது இல்லாத வாக்காக கருதப்படுகிறது.